ஒரு நரி ரொம்ப பசியா இருந்துச்சு. சாப்பாடு தேடி ஊருக்குள்ள போச்சு. அங்கே நிறைய கோழிகள். கோழிகளை பார்த்ததும் நரி ஓடிச்சு. வா வா. ஊரு நாய்க நரிய பார்த்துட்டாங்க. நாய்க நரிய துரத்திச்சு. நரி வேகமா ஓடிச்சு. அங்க ஒரு பெரிய தொட்டி நிறைய மாதிரி ஏதோ இருந்துச்சு. நரி அதுல குதிச்சுச்சு. நரிக்கு ஒரே நினப்பு, தொட்டியில இருந்து வெளியே வந்தா நரி நீல நிறமா மாறிடுச்சு. நீல நிற நரி காட்டுக்கு ஓடி போச்சு. மற்ற விலங்குகள் எல்லாம் நரிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க இதுவரைக்கும் நீல நரிய பார்த்ததே இல்ல. விலங்குகளுக்கு பயமா இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பார்த்ததே இல்ல. அது ஒரு மிருகம்னு நினைச்சுக்கிட்டாங்க. நரிக்கு சிரிப்பு வந்துச்சு. விலங்குகள் பயப்படுறத பார்த்து நரிக்கு சந்தோஷம். நான் ஒரு மாயாஜால உயிரினன்னு நரி சொல்லுச்சு. நான் வானத்திலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லுச்சு. விலங்குகள் ஆச்சரியப்பட்டாங்க. நீல நரிக்கு வணக்கம் சொன்னாங்க. நீங்க எங்க ராஜா கத்தினாங்க. நரி சிரிச்சுச்சு. அது ராஜா இல்ல, அது ஒரு தந்திர நரி. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. விலங்குகள் சந்தோஷப்பட்டாங்க. நீல நரி அவங்களை காப்பாத்தும்னு நினைச்சாங்க. அது ஒரு சாதாரண நரின்னு அவங்களுக்கு தெரியாது. தினமும் விலங்குகள் நீல நரிக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பழங்கள், கொட்டைகள்னு நிறைய கொண்டு வந்தாங்க. மீன்கள், பூச்சிகள்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. நரி ராஜா மாதிரி சாப்பிட்டுச்சு. கொஞ்ச நாள்ல குண்டா சந்தோஷமா ஆயிடுச்சு. ராஜாவா இருக்கிறது நரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சின்ன முயல், மகாராஜா நீங்க வானத்தோட பேச முடியுமான்னு கேட்டுச்சு. நரி சிரிச்சுச்சு. கண்டிப்பா முடியும்னு சொல்லுச்சு. நான் ஒரு மாயாஜால நரி இல்லையான்னு கேட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி நரி ஒரு நடைக்கு போச்சு. அங்க அதோட நண்பர்களை பார்த்துச்சு. எல்லாம் சாதாரண நரிகள். நிலா வெளிச்சத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. நண்பர்களோட விளையாடுறது நரிக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ராஜாவா இருக்கிறத மறந்துட்டு நண்பர்களோட சேர்ந்து ஊளையிட ஆரம்பிச்சுடுச்சு. ஆ! மற்ற விலங்குகள் ஊளையிட்ட சத்தத்தை கேட்டுச்சு. அது மாயாஜால உயிரினத்தோட சத்தம் மாதிரி இல்ல. அது சாதாரண நரியோட சத்தம் மாதிரி இருந்துச்சு. நீல நரிய பார்க்க விலங்குகள் எல்லாம் ஓடி வந்தாங்க. அங்கே நரி நண்பர்களோட இருந்துச்சு. அது நீல நிறமா இல்ல. தொட்டியில இருந்த நீலச்சாயம் போயிடுச்சு. விலங்குகளுக்கு கோபம் வந்துச்சு. நரி ஏமாத்திடுச்சு. விலங்குகள் எல்லாம் நரிய துரத்த ஆரம்பிச்சாங்க. நரி ஓடிட்டே இருந்துச்சு. நரிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ராஜாவா இருந்தது நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் நரிக்கு புரிஞ்சு, எப்பவும் நம்மள மறைச்சு வச்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுது.